இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொத்தவரங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணியில் கொத்தவரங்காய் நல்லா முங்குற அளவுக்கு, அதாவது தண்ணியை வடிக்கக்கூடாது, அப்படியே அதிலே அது ஸ்டீம் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். கொத்தவரங்காய் அவிகிற கேப்பில் நம்ம அதுக்கான மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 3 மிளகாத்தூள், கொஞ்சோண்டு தேங்காய், ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் குறைன்னு ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, குறைன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயும் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், பூண்டு ஒரு 3, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு, பெரிய வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்காது. இந்த கீரை இந்த மாதிரி பொரியெல்லாம் பண்ணுறதுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அப்புறமா அவிச்சு வச்சுருக்கோங்க அந்த சீனி கவரில் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் அந்த தண்ணீர் உள்ள அந்த ஈரப்பதம்லாம் கொஞ்சம் இதாகிற வரைக்கும் ஒரு 3 மினிட்ஸ் கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த தேங்காய் துருவல் பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா மெதுவாக இருக்கும். இன்னொரு ரெசிபி